இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறை வார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். ஓ, எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், அவரை தெரியும் என்பது இன்று நமது சாதாரண உரையாடல்களில் ஒரு பொதுவான சொற்றொடர். நமக்கு அதிக நண்பர்கள் இருந்தால் மக்கள் நம்மை அதிகமாக மதிப்பிடுவார்கள் என்று நினைத்து நாம் பலருக்கு தெரிந்தவர்கள் என்பதை காட்டுவதற்கான ஒரு சொற்றொடர் தான் இது, ஒரு வழி இது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அவரோடு, நாம் யாரை குறித்து சொன்னோமோ அந்த அவரோடு ஆழமான பழக்கமோ நட்போ இருப்பதில்லை. கிறிஸ்துவில் நீங்கள் ஒருவரை அறிந்திருந்தால் அந்த நபர் வேதனையில் இருக்கிறாரா அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிறாரா, அவருக்கு ஏதேனும் உதவி அல்லது ஜெபம் தேவைப்படுகிறதா, அல்லது அவர் மற்றவர்களுக்கு உதவ விரும்புகிறாரா என்பதை அறிய உங்களையே அந்த நபரின் நிலையில் வைத்து பார்க்க வேண்டும். You have to fit into the shoes of the other அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். மற்றவர்களுடைய நிலையில் நாம் நம்மை வைத்து பார்க்க வேண்டும் என்பது. நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருந்தால் நம் சகோதர சகோதரிகளை நாம் வெறுக்கக்கூடாது. அவர்களின் நிலை, நிதி, சமூக, மத மற்றும் உடல் நல நிலைகளை பொருட்படுத்தாமல் அவர்களை அறிந்து நாம் நேசிக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் 1 யோவான் 2வது அதிகாரம் 3 முதல் 11 வரையுள்ள இறை வசனங்கள் நம்மை தியானிக்க அழைக்கின்றன. நினைவில் கொள்ளுங்கள், கடவுள் அன்பாக இருக்கிறார். எனவே அன்பு ஒளியை பரப்புகிறது. உங்களிடம் அன்பு இருக்கும் பொழுது ஒளியானது பிரகாசிக்கிறது. அப்படியானால் அங்கு இருக்கிற இருள் மறைந்து போகிறது. இன்றைய நற்செய்தியில் சிமியோன் என்ற பக்தியுள்ள மற்றும் நேர்மையுள்ள ஒரு முதிய மனிதரை, ஒரு வகையில் அவர் இறைவாக்கினர் தான், அவரை பற்றி பேசுகிறது. இது லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 22 முதல் 35 வரையுள்ள இறைவசனங்களில் நீங்கள் படிக்க கேட்கலாம். தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட சிமியோன் குழந்தை இயேசுவில் தெய்வீக ஒளியை கண்டபொழுது உடனடியாக உள்ளத்தின் அமைதியை பெற்றார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு அமைதி வந்தது என்று பார்க்கிறோம். புறஜாதிகளுக்கும் புற இனத்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் மீட்பை கொடுக்க இயேசு எனும் ஒளி வந்திருப்பதால் தான் இப்போது மரணத்தை அமைதியாக எதிர்கொள்ள முடியும் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். இருப்பினும் மீட்பின் பாதை அவ்வளவு எளிதானது அல்ல. மேலும் பல வீழ்ச்சிகளும் எழுச்சிகளும் இருக்கும். இது மரியாவின் குடும்பத்தில் துன்பத்திற்கு வழிவகுக்கும். ஏனென்றால் ஒரு வாள் மரியாவின் இதயத்தை ஊடுருவும் என்று அதே சிமியோன் தொடர்ந்து இறைவாக்குரைக்கிறார். இயேசுவின் மீட்பை பற்றி சிமியோன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு திருக்குடும்பம் மரியாவும் யோசேப்பும் இயேசுவை குறித்து அகமகிழ்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் மீட்பின் மகிழ்ச்சியில் கவனம் செலுத்தியதால் வாழ் மற்றும் துன்பம் பற்றிய தங்கள் கவலைகளையும் உணர்வுகளையும் அவர்கள் மறைத்திருக்கலாம். அதை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் நமக்கு தெரியும், ஒரு மனிதனாக எப்படிப்பட்ட கவலைகள் அந்த நேரத்தில் நமக்கு வரும் என்று தெரியும். நாமும் மரியாவோடு யோசேப்போடும் சேர்ந்து நம்முடைய இதயங்கள் நம் ஆண்டவரால் ஊடுருவப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி ஊடுருவப்படும் பொழுது பரிசுத்த ஆவியினால் இயேசு நமக்குள் ஒரு வாளாக ஊடுருவி இதயத்தை திறக்கும் பொழுது, இதய கதவுகள் திறக்கும் பொழுது நம்முடைய இரத்தம் அல்ல, அவருடைய தெய்வீக அன்பின் இரத்தமே நம் இதயங்களிலிருந்து வெளிவந்து நம்முடைய மீட்புக்கு வழிவகுக்கும். அப்படி இருக்கும் பொழுது, நாம் அவராக மாறும் பொழுது துன்பத்தை, அதாவது மற்றவர்களுக்காக அன்புடன் படும் வேதனையே என்று பொருள்,
ஒரு ஆதாயத்திற்கான அடையாளமாக, அதாவது கிறிஸ்துவில் மீட்பு என்று பொருள். துன்பத்தை ஒரு ஆதாயத்திற்கான அடையாளமாக, துன்பத்தில் இன்பம் காண்போம் என்று சொல்வோம் அல்லவா, அதே போல் நோ பெயின் நோ கெயின். மற்றவர்களுக்காக அன்புடன் படும் வேதனை ஒரு பெயின், ஆனால் கிறிஸ்துவில் மீட்பு என்பது கெயின் என்று நாம் ஏற்றுக்கொள்வோமாக. கண்களை மூடி சிறிது நேரம் தியானித்து மன்றாடுவோம். குறிப்பிட்ட இறைவார்த்தைகளை படிக்கிறேன். இதயத்தின் ஆழத்திலிருந்து அதை கேளுங்கள். முதலாவதாக யோவான் நற்செய்தியில் கூறப்பட்ட இறைவசனம், இருள் அகன்று போகிறது, உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கிறது. ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர். தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். ஒரு அழகான வசனம். எப்படி உங்களுக்கு ஒளி வருகிறது? நாம் ஒளியில் இருக்கிறோம், நாம் ஒளியின் மக்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் நம் சகோதர சகோதரிகளை நாம் வெறுக்கக்கூடாது. நான் சொல்வது உடனிருக்கும் உங்கள் தாய் தந்தையரின் இரத்தத்தில் பிறந்த சகோதரி சகோதரிகளை மட்டும் அல்ல. அயலார்கள் என்றால் யார் என்று இயேசு அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இயேசு என்றால் யார், நான் எப்படி வந்தேன், தாகமாக இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன் என்றும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதே போல யார் உன் தாய், யார் உன் சகோதர சகோதரி என்றும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இறைவனை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நடக்கிற ஒவ்வொருவரும், உங்கள் அருகாமையில் இருக்கும் ஒவ்வொருவரும் இயேசுவின் இரத்தத்தில் பிணைக்கப்பட்டவர்களாயிருப்பதனால் அவர்கள் உங்கள் சகோதரர்கள், உங்கள் சகோதரிகள், உங்களுடைய தாய், உங்களுடைய தகப்பன். இதுதான் பொருள். அப்படி இருந்தால் அவர்களை நீங்கள் வெறுக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது ஒளியானது உங்கள் மேல் பிரகாசிக்கிறது. அதுதான் உண்மையின் ஒளி. அவர்கள் மீது நீங்கள் அன்பு கொள்ள வேண்டும். அப்படி என்றால்தான் ஒளியான இறைவனில் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள் என்று 1 யோவான் 2வது அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. இரண்டாவதாக திருப்பாடலாசிரியர் கூறுவது மீட்பை குறித்தது. ஆண்டவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். நீங்கள் எங்களுடைய சபைகளுக்கு வந்தால் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா என்று கேட்பதல்ல மீட்பு. மீட்பு மிகவும் எளிதானது, நமக்கு உடனே கிடைத்துவிடும். அன்போடு இருந்தோம் என்றால் மீட்பு எளிதாக வந்துவிடும். இறைவனுக்குள் இருந்தோம் என்றால் மீட்பு எளிதாக கிடைக்கும். அப்படிப்பட்ட மீட்பை நீங்கள் நாள்தோறும் உங்களுடைய வாழ்க்கையாலேயே, வாழ்வியல் முறைகளினாலேயே, உங்களுடைய அன்பினாலேயே அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை நீங்கள் எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் இறைவனுடைய அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். இதுதான் உங்களுடைய கடமை. திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது நமக்கு நன்றாக கேட்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். நாம் உங்களுடைய வாழ்க்கையினால் அவருடைய மாட்சியையும் மாண்பையும் மீட்பையும் எடுத்துரையுங்கள். உங்களுடைய காரியங்களினால் எதெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ அவ்வாறு அவருடைய செயல்களை நீங்கள் அறிவியுங்கள். அவர் குணமாக்கினார் என்று சொல்வதல்ல, நீங்கள் சென்று குணமாக்குங்கள். எனக்கு மேல் உங்களுக்கு வல்லமை கொடுக்கப்படும், தூய ஆவியாரை நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்வியல் முறைகளினால், உங்களுடைய அன்பினால் உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசுவை பார்த்ததாக அவர்கள் உணர வேண்டும். இதுதான் நீங்கள் பிற இனத்தாருக்கு கொடுக்கக்கூடிய மீட்பை குறித்த செய்தி. மூன்றாவதாக லூக்கா நற்செய்தியாளர் 2வது அதிகாரத்தில் கூறுவது, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம்மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. சொன்னது இறைவாக்கினர் சிமியோன். அந்த இறைவா குறைக்கும் பொழுது அவருக்கு தெரியும், வயது முதிர்ந்த காலம்,
நான் இறக்கப் போகிறேன், ஆனால் பரிசுத்த ஆவியால் அவர் ஆட்கொள்ளப்பட்டதனால் அவருக்கு இவர்தான் மீட்பர், அந்த சிறு குழந்தையை பார்க்கும் பொழுதே இவர்தான் மீட்பர் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் குழந்தை இயேசுவை அந்த அர்ப்பணிக்கிற நாளிலே பார்த்த பொழுது அவர் கூறிய செய்தி இது. நான் இப்பொழுது அமைதியுடன் செல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அமைதியை நீர் கொடுத்து விட்டீர், உள் அமைதியை கொடுத்து விட்டீர். ஏனென்றால் உம்முடைய மீட்பை, உம்மை நான் கண்டு கொண்டேன். உம்மை கண்ட உடனேயே எனக்கு மீட்பு வருகிறது. மீட்பு எவ்வளவு எளிது என்று பாருங்கள். உம் மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. கண்களை திறந்து நான் பார்க்கிறேன். என்னென்றால் இது ஆன்மீக கண்கள், சாதாரண மனித கண்கள் அல்ல. எனக்கு தெரிகிறது, பரிசுத்த ஆவியால் திறக்கப்பட்ட கண்கள் ஆன்மீக கண்களாக இருப்பதால் இதுவே அந்த பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு கொடுக்கும் ஒளி என்று. இதுதான் எனக்கு பெருமை, இதுதான் இஸ்ரவேலுக்கு பெருமை. எங்களுடைய தேவன், எங்களுடைய இறைவன் எல்லா மக்களையும் மீட்டு கொண்டார். ஏனென்றால் உலகம் முழுவதுமே எங்களுடைய சகோதர சகோதரிகள் என்று. அதே இறைவாக்கினர் மரியாவை நோக்கி கூறியது, மரியாவையும் யோசேப்பையும் நோக்கி கூறியது, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று. இது வியாகுல அன்னையை குறிக்கிறது, மரியாவை குறிக்கிறது. உம்முடைய உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். அது உண்மையாகவே நடந்தது. இது லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே இந்த 4 இறைவாக்குகளையும் நம் மனதில் இருத்தி, எப்படி உண்மையான ஒளி நம்மிடம் ஒளிர்கிறது, எப்படி நாம் அயலாருடன் அன்பாக இருக்க வேண்டும், அந்த அன்புதான் நமக்கு இருளை விலக்கி ஒளியை கொடுக்கிறது. அதுதான் மீட்பு. மீட்பு என்பது மிகவும் கடினமானது அல்ல. மீட்பின் வழிமுறைகள் கடினமாக இருக்கலாம், ஆனால் மீட்பை அடைவது மிகவும் எளிது. அத்தகைய மீட்பை நாம் நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கை முறையினால், நெறிகளினால் அறிவிக்க வேண்டும். ஆகவே அவரை கண்டவுடன், நம்முடைய கண்களை திறந்து இறைவனை கண்டவுடன் நாம் அமைதியுடன் வீடு திரும்பலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என் வீடு திரும்புகிறேன், நிலையான வீட்டை நோக்கி நான் திரும்புகிறேன் என்று சென்று விடலாம். ஏனென்றால் உடனடியாக ஒரு அமைதி கிடைத்து விட்டது, உள்ள அமைதி கிடைத்து விட்டது. இதுதான் நீர் பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்தும் ஒளி, அதுதான் அவருடைய அருள், அந்த அருண்கொடை அதுதான். அப்படிப்பட்ட குழந்தை பெரிய மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கப் போகிறது என்று ஒரு இறைவாக்கு. அதே நேரத்தில் இந்த குடும்பத்தில் துன்பங்கள் வரும். அந்த துன்பங்கள் உடைய இதயத்தை பிளக்கக்கூடிய அளவில் துன்பம் வரும். அந்த துன்பத்தினால் ஒரு இன்பம் வரும் என்று இறைவாக்கு உரைக்கப்படுகிறது. இதையும் நாம் மனதில் இருத்தி சிந்திக்க வேண்டும். துன்பங்களை நான் ஒரு பாலமாக எப்படி இன்பத்தை நோக்கி, நிலை வாழ்வை நோக்கி நான் கொண்டு செல்கிறேன் என்று. ஆகவே கண்களை தொடர்ந்து மூடி இறைவனை சிந்தித்து, இருளில் ஒளியாக இருக்கும், கண்களை மூடி தியானிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும், இருளில் ஒளியாக இருக்கும் என் தேவனை நோக்கி, இறைவனை நோக்கி நான் சிந்திக்கிறேன் என்று. ஆகவே தொடர்ந்து தியானிப்போம். எங்கள் இருளை நீக்கி ஒளியை கொண்டு வரும் எங்கள் மீட்பராகிய இயேசுவே, பாவம் மற்றும் மரணத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் இனி உம்மை வெறும் கண்களுடன் பார்ப்பதில்லை, மாறாக தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட சிமியோனைப் போலவே உம்மை ஆழமாக பார்க்கிறோம். ஏனென்றால் நீர் எங்கள் உள்ள கண்களை திறந்து எங்கள் எல்லா விருப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் நீரே ஒரே பதில் என்பதை வெளிப்படுத்தி எங்களுக்கு உள்ள அமைதியை தருகிறீர். திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களுக்கு கற்பித்தது போலவே நாங்களும் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு ஞானத்துடன் உம்மை நோக்குகிறோம். தூய ஆவியின் ஞானத்துடன் உம்மை நோக்குகிறோம். ஏனெனில் இப்போது எங்களால் உள்ளே பார்க்கவும் அப்பால் காணவும் முடிகிறது. அதனால் துன்பங்களை எதிர்கொள்ளும் பொழுது
நாங்கள் இனி துவண்டு போவதில்லை. மாறாக எங்கள் பலவீனங்கள் மற்றும் தோல்விகளின் ஆழத்திற்குள்ளும் சென்று அங்கேயும் கடவுளின் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நாங்கள் கண்டிப்பாக நீர் எப்படி எங்களை கைவிட மாட்டீரோ அதே போல எங்கள் அயலாரை, எங்கள் மனைவியை, எங்கள் கணவனை, எங்கள் குழந்தைகளை, எங்கள் தாயை, எங்களுடைய சகோதர சகோதரிகளை ஒருபொழுதும் நாங்கள் கைவிட மாட்டோம். ஏனெனில் நாங்களும் கிறிஸ்துவின் உண்மையான சாயலாக இருக்கிறோம். எனவே உதவி தேவைப்படுபவர்களுக்கு எங்கள் கரங்களை நீட்டும் ஆத்மார்த்தமான அன்பை எம்மேல் பொழிந்தருளும் இறைவா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான பெயரால் மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறையன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள். நன்றி.